ஓகே. எப்படி இந்த 2 என்ட்ரீஸும் எடுத்தோம்னு பார்ப்போம். வால்யூம் ப்ரொஃபைல் டூல் எடுத்துக்கோங்க. ப்ரீவியஸ் டேக்கு ட்ரா பண்ணுங்க. நீங்க ஸ்பாட்லயும் வரையலாம், ஃபியூச்சர்ஸ்லயும் வரையலாம். பட் ஃபியூச்சர்ஸ் வில் கிவ் யூ அ மோர் டீடைல்டு வியூ. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு வால்யூம் எங்க அதிகமா இருக்கு? இந்த கன்சால்டேஷன்ல அதிகமா இருக்கா? மார்க்கெட் ஓப்பன் ஆகி கரெக்ட்டா அந்த கன்சால்டேஷன் டச் பண்ணி இறங்கிடுச்சா? ஓகேவா? இந்த மாரி இருக்கா? ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த பி என்ட்ரிய எடுத்தேன். ஓகேங்களா? பட் நான் வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது என்னோட டோட்டல் வியூவே டிஃபரெண்ட்டா இருந்துச்சு. ஏன்னா, இப்ப நான் பேங்க் நிஃப்டிக்கும் அதே பிக்ஸட் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் எடுத்தேன்னா, இங்க பாருங்க எனக்கு மோர் வால்யூம் டுவர்ட்ஸ் டவுன் சைட். ஓகே. ஸோ இது எனக்கு சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும்னு ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கு. அண்ட் மோரோவர் ஸ்பாட்டோட பேங்க் நிஃப்டி பார்த்தாலும் எனக்கு அதே கண்டிஷன் தான் குடுத்தது. ஸ்பாட்ல எங்க பாருங்க. ஸோ எனக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சதுனால, நான் வந்து இந்த என்ட்ரி நிஃப்டில போய் எடுத்தேன். ஃபியூச்சர்ஸ்ல பார்க்கும்போது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது, எனக்கு இங்க ஒரு புல்லிஷ் கன்ஃபர்மேஷனும் வந்துருச்சு. புல்லிஷ் கேண்டில். ஸோ இதுக்கு மேல நான் என்ட்ரி எடுத்து ஸ்டாப் லாஸ் இங்க வச்சு 1:1 என்ட்ரிய நான் வந்து பிளேஸ் பண்ணிட்டேன். அதோட லைவ் என்ட்ரியும் நான் பாஸ் பண்றேன் பாருங்க. இப்போ நீங்க இன்னொரு ட்ரேட் எடுத்திருக்கலாம். எங்க எடுத்திருக்கலாம்னா, நான் இத ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருந்தேன். இங்க இருக்கு பாருங்க வால்யூம். நீங்க இங்க ஒரு ட்ரேட் போயிருக்கலாம் செல் என்ட்ரிக்கு. இங்க பாருங்க இந்த மாரி ஒரு சின்ன ட்ரேட் போயிருக்கலாம். ஒரு 1:1 கூட எடுத்துக்கோங்க. ஓகே.